Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடி பண்ண போறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோபோ நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் ரிப்ளேஸ்மெண்ட் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணுவோம். இன்னைக்கு ட்ரேடிங்ஸ் எதை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா September 11 அந்த ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 51,371 இருக்கு. நம்ம 51,400 கால் ஆப்ஷன் தென் 51,400 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 வந்து புட் ஆப்ஷன் தரணும். சிபிஎல் பி மாற்றிக்கிறோம். இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ரோடைப் வந்து எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன். நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 80, லாட் சைஸ் 15, ட்ரை மெத்தட் பை ஒன்லி, மோட் நார்மல், ஆக்டிவ், ஆட்டோ, மோட் அலைஸ் ப்ளூ, சிக்னல் லிமிட் 100 தரோம். சேம் லைக் நம்ம புட் ஆப் ஷேர் பண்ணிக்கணும். இந்த அல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 7,500 rupees தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 75,000 வச்சிருக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட் நீங்கள் 250 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 2,500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 80 லாட்ஸ் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் வந்து 20,000 தர போகிறோம். ஒன்ஸ் டார்கெட் ஏறிச்சா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000க்கு. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட் வரும் 16 பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஓப்பனிங் ஹவர்ஸில் மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஈஸியாக கொடுத்துரும் 16 பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ பை என்ட்ரி வந்துருக்கு. ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிவு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,300 இருக்கு. மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்து 1,260 இருக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே, இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 rupees லாஸ் இருக்கு. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 21,480 ப்ராஃபிட் இருக்கு. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 35.2. தென் ஃபைனலாக ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 353.1. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் எக்ஸிகியூஷன் டைம் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 21,180 பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்டேட். தேங்க்யூ.